அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வர மகாதேவாய் திரம்பகாய் திருபந்தகாய் திருக்காலக்னிகாலாய் காலாதிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய் சிர்மன் மகாதேவாய் நம. தத்பிரசாதிக்னி மகாதேவாய் திமஹி தன்னோ ருத்ர பிரவிதேவ. சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் பாலத்தினுடைய திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு பிரதோஷ வழிபாடு பரவ வருஷம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி 12/6/2026 வெள்ளிக்கிழமை துவாதசி திதி மாலை 4:26 வரை. அது பின்பு திரியோதசி திதி பரணி நட்சத்திரம் நள்ளிரவு 1:48 வரை. அதன் பின்பு கிருத்திகை ஆதிகண்ட நாமயோகம் இரவு 9:28 வரை. அது பின்பு சுகர்மம் நாமயோகம் தைதூள கரணம் மாலை 4:26 வரை. அதன் பின்பு கரசை கரணம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகமாக உள்ளது. இன்று தேய்பிறை பிரதோஷ வழிபாடு. தேய்பிறை பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷம் 2 நித்திய பிரதோஷம். இன்று பல பிரதோஷங்கள் பட்ச பிரதோஷம் நிறைய 24 வகையான பிரதோஷ வழிபாடு. அந்த பிரதோஷ வழிபாடு தேய்பிறை பிரதோஷத்துக்கு நம்மளுக்கு விரதம் இருந்து அது அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி வரும். அப்போ வரும்போது 4:30 மாலை பொழுது விரதம் இருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆலயத்தில் உங்கள் நேரத்தை செலவு செய்து சிவபெருமான் மனதார வேண்டி சிவசிவா 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 என்ற தாரக மந்திரம் மனதார போதித்து ஜபம் செய்து மனம் இறைவனோட லயமாக்கும் போது அனைத்து விதமான கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும். பல விதத்தில் இருந்து வரக்கூடிய தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். நீண்ட காலமாக தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தி ஆகும். ஏதேனும் ஒரு வகையில நம்மளுக்கு ஒரு அச்சம், அதான் அச்சம்னா ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த அச்சத்தை விளக்கும் ஒரு பயம் களையம். அதனால நம்மளுக்கு சகல விதமான ஐஸ்வர்யம் கொடுக்கும். ஒரு பெரிய மனிதரை போய் கண்டு பேசணும். அவர்கிட்ட போய் பேச நம்மளுக்கு ஒரு அச்சம் வருது, அதான் ஒரு பயம் வருது. அவருக்கு நேருக்கு நேராக நின்று நம்ம பேசலாமா வேண்டாமா, அவர் ஏதாவது நினைச்சுக்குவாரா, அதெல்லாம் ஒரு மனிதன்கிட்டே நம்ம போய் நிற்கும் போது ஒரு பயத்தை கொடுக்கும்போது இறைவன்கிட்ட நம்ம எப்படி பணிவோட இருக்கணும். இப்போ இறைவன்கிட்ட பணிந்து ஐயா என்னுடைய கர்மாவினையால் நான் படுறேன், என்னுடைய கஷ்டம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உனக்கு தெரியாம இல்லை, எனக்கு என் நன்மை செய் அப்படின்னு வேண்டி வர 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 அனைத்து விதமான தொல்லைகளிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். அதுவும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷம் லட்சுமியுடைய தேவியுடைய அனுகிரகத்தோட செல்வம் செல்வாக்கோட கொடுக்கும். பார்வதி தேவி சும்மா இருப்பாளா, வாரி வழங்குவார். நம்ம மன தைரியத்தை கொடுத்து லட்சுமி கரத்தோட வாரி வழங்கும். கௌரி அம்மனுடைய வழிபாடு செய்து வர வர தேவியுடைய பரிபூர்ண கிருபகடாசுக்கு வெற்றி வாழக்கூடிய தன்மை கொடுக்கறதுனால பலவிதமான நெருக்கடி நம்மளுக்கு இருந்ததெல்லாம் நிவர்த்தி ஆகும். கடன் தொல்லை நிவர்த்தி, இஎம்ஐ தொல்லை நிவர்த்தி, உறவினர் மூலமா தொல்லை நிவர்த்தி, நண்பர்கள் மூலமா தொல்லை நிவர்த்தி, சக ஊழியர்களால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தொல்லை நிவர்த்தி. அப்ப இத்தனையும் நம்மளுக்கு மாற்றம் உருவாகும். அந்த மாறுதல் ஏற்படக்கூடிய தன்மை தான் அந்த பிரதோஷ வழிபாடு. இதுக்கு என்ன ஒரே காரணம், அத்தனைக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கு மூல காரணம் ஜென்மாந்திர சாபம். நம்ம பிறவியின் நாளை ஏற்படக்கூடிய சாபங்களால் ஆளப்படுது. முன்ஜென்ம சாபம், பெரியவர்களால் இருக்கக்கூடிய தோஷம். அதனால்தான் சில இடத்துல சொல்லுவாங்க ஜாதகமா தோஷத்தால் ஆளப்படுது, தோஷம் இருக்குது ஜாதகம். அப்ப தோஷம்ல நிவர்த்தி செய்யறதுக்கு வழிபாடு பிரதோஷ வழிபாடு, அது தோஷம்தான். அப்ப தோஷம் நிவர்த்தி செய்வார். செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, சனி தோஷம் இருக்குது, சுக்கிர தோஷம் இருக்குது. எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷ நேரம் போய் நின்றுடுங்க சிவன் ஆலயத்துல. 4/6 இப்போ ஜென்மாந்திர சாபம் எல்லாம் நிவர்த்தி ஆகி பித்ருதோஷம் நிவர்த்தி ஆகி அத்தனை நம்மளுக்கு
விடுதலை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த பிரதோஷ வழிபாடுனால நம்மளுக்கு வந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அப்ப திருமண தடை நிவர்த்தி ஆகுமா? ஆகும். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்களா? படிப்பாங்க. தொழில் நல்லா நடக்குமா? நடக்கும். அத்தனை வந்து கொடுக்கும். பண விரயம் அதிகமா இருக்கு, அது தடுப்பாரா? கண்டிப்பா தடுப்பார். ஏன்னா வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவி சேர்ந்து வரக்கூடிய தன்மையினால பண விரயம் வந்து தடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ நோய் வந்து அகலம். அதோட நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய நோய் குறையுமா? கண்டிப்பா குறையும். பெரிய பெரிய வியாதி இருக்குது, குறையுமா? குறையும். அதுக்கு உண்டான ஆலயம் இருக்குது. அந்தந்த ஆலயத்துல போய் அந்தந்த கிழமையில அந்தந்த நேரத்துல போய் வழிபாடு செய்யறதுக்கு சாபங்கள் வந்து குறையும். பிறரிட்ட சாபம். அதனாலதான் பெரியவர்கள்லாம் சொல்லிட்டு வர்றது, யாரும் நீங்க தீங்கு செய்யாத, தீங்காக நினைக்காத, துரோகம் செய்யாத, துரோகமா நினைக்காத, வஞ்சனை செய்யாத, வஞ்சனை எண்ணம் வைக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு சொல்றோம்? நம்மளுக்கு அது திரும்பிடக்கூடாது. அடுத்தவனுக்கு நம்ம துரோகம் செய்ய நினைக்கும் போது நம்மளுக்கு அது திரும்பிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் அது செய்யறது. அப்ப அத்தனை நம்ம வந்து வழிபாடு முறையில நம்ம கொண்டு போகும்போது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். மனநோய் முதல்ல நம்மளுக்கு நிவர்த்தி ஆகணும். ஒரு சின்ன வியாதி வந்துன்னா அதிலே நம்ம கவனம் வைப்போம், அதுவே பெருசாயிடும் வியாதி. இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, அப்படி செய்யணுமா, இப்படி செய்யுது, நம்மளுக்கு இந்த வழி எடுக்குது, அந்த வழி எடுக்குது, பயம் மறுத்து நம்மளுக்கு ஒரு வழி ஆக்கிடும். அதுதான் மனத்தை. அந்த மனதில் இருக்கக்கூடிய நோய் முதல்ல நிவர்த்தி ஆகணும். இத்தனை நம்ம வந்து கொடுக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ வயிறு கோளாறு ஆயிடுச்சுன்னா இது ஆயிடுச்சுமா, ஸ்டோன் பிரச்சனை ஆயிடுச்சா, இதாயிடுச்சா, குடல் புண்ணு ஆயிடுச்சா, அல்சர் வந்துச்சா, எல்லாம் சொல்லணும். எல்லாமே ஒரு பயம். அதான் மனத்தை சொல்லுது. இப்போ வயிறு கோளாறு நிவர்த்தி ஆகும். தீராத துன்பங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய தன்மை. அதனால அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று நீயே கதின்னு அவங்கள்ட்ட போய் மனதார வேண்டிங்க, சரணம் அடைங்க. சிவ சிவா சிவ சிவா சிவா நமசிவாய் மந்திரம் சொல்லிட்டே வாங்க. ஓம் நமசிவாய், ஓம் நமசிவாய், ஓம் நமசிவாய். உங்க சுலகம் தெரிஞ்சா நிறைய சொல்லுங்க. நந்தி தேவருக்கு முதல்ல வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, அம்பிகை வழிபாடு, காவல் தெய்வம் வழிபாடு, அதான் பைரவர், எல்லாம் சண்டிகேஸ்வரர் வழிபாடு எல்லாம் செய்து வர 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 உங்களுக்கு தொடர்ச்சியா நீங்க செய்யுங்க. அதை தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு இந்த பிரதோஷத்தினால உங்களுக்கு பல விதத்துல உங்களுக்கு நன்மை நடந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வளமான வாழ்க்கை கிடைக்கும். என்ன கிடைக்கணும் அத்தனை கிடைக்கும். அப்போ என்ன செய்யுது? வழிபாடு செய்யும் போது முதல்ல நோய் ஆகுறது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, திருமணம் கை கொடுது, பாவங்கள் அழியுது, கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும். அத்தனை நம்ம வந்து முழுமையான வாழ்க்கையா வாழக்கூடிய தன்மை. நம்ம தொழில் சிறந்து விளங்கணும், நம்ம ஜெயிச்சு காட்டணும். அந்த தைரியம் எனக்கு வேணும். நான் செய்யற தொழிலை எனக்கு தைரியத்தோட செய்யணும். எனக்கு நிறைய தடை உண்டாகுது, அத்தனை நிவர்த்தி ஆகும். நம்ம பெரும்பாலும் தவறு செய்யறது என்ன? நம்ம வேலை 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 சொல்லிட்டு இறைவனை வழிபாடு செய்ய நேரத்தை ஒதுக்குறது கிடையாது. அந்தந்த காலம் நேரத்தை ஒதுக்கி அந்த வழிபாடு செய்யணும். நம்ம கைபேசி வச்சுக்கிட்டு மணிக்கணக்கு செலவு பண்றோம். அந்த வீடியோ இந்த வீடியோ, அது பார்க்குறோம், இது பார்க்குறோம், எல்லாம் பார்த்துட்டு தான் வரோம். ஆனால் இறைவனுக்கு பார்க்கறதுக்கு உண்டான நேரத்தை நம்ம தான் ஒதுக்கி அந்தந்த காலத்தில் வழிபாடு செய்யணும். இப்போ விரதத்தில் நிறைய விரதங்கள், பிரதோஷ விரதம், சஷ்டி விரதம், திருவோண விரதம், ஏகாதசி விரதம், அது இல்லாமல் அஷ்டமி விரதம், அஷ்டமி வழிபாடு, பஞ்சமி வழிபாடு எல்லாமே இருக்குது. அந்தந்த உரிய காலத்தில் நம்ம எது தேவையோ அந்த விரதம் இருந்து அந்தந்த தெய்வத்தை போய் நம்ம நமஸ்கரிக்கும் போது கைமேல் பலம் கொடுக்குது, நம்ம பலமான வாழ்க்கை கிடைக்குது. அதனால நீங்க தவறாம அன்பு பக்தர்கள் மனதார வேண்டிட்டு சிவனை மனதார தொழுது வர வர அனைத்து விதமான நன்மையும் நடக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.